கானா வினோத் கேஷ் பாக்ஸை எடுத்த அந்த எபிசோடை பார்த்தேன். அது பார்த்ததுலேருந்தே ஹார்ட் ஒரு மாதிரி ஹெவியாக இருக்குது. இதுலேருந்து 2 விஷயம் லைஃப்பில் ஒரு லெசனாக எடுத்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. முதல் விஷயம், டைட்டில் வின்னரே ஆகக்கூடிய ஒருத்தர் அந்த காசை ஏன் எடுத்தார் அப்படின்ற கொஸ்டின் எல்லாருக்கும் இருக்குது. லைஃப்பில் பல கஷ்டம் பார்த்தவனுக்கும் அந்த காசோட அருமை தெரிஞ்சவனுக்கும் தான் அவர் ஏன் எடுத்தாருன்றது வந்து கிளியராக புரியும். நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு இந்த காசே கோடி ரூபாய்க்கு சமம், இதை வச்சு என் பிள்ளைங்களெல்லாம் நல்லா செட்டில் பண்ணிவிடுவேன், இப்படிலாம் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து ஒரு மாதிரி ஹெவியாக ஃபீல் ஆச்சு எனக்கு. அவர் டைட்டில் வின்னர் ஆயிருப்பாரா இல்லையான்றதை நம்ம ஒரு பக்கம் வச்சிடலாம். பட் இந்த காசு கண்டிப்பாக அவர் லைஃப்பை வந்து நல்லபடியாக மாற்றணும்னு நான் நம்புகிறேன். அதே தான் அவரும் நம்பியிருப்பார். அதனால தான் அந்த டெசிஷன் எடுத்திருக்காரு. ஏன்னா அவருக்கான பேரையும் ஃபேம் எல்லாத்தையும் அவர் சம்பாரிச்சிட்டாரு. ஸோ இந்த 18 லட்சத்தை அவர் எடுத்தது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் கிராப் பண்ணதாக தான் நான் பார்க்குறேன். கானா வினோத்தண்ணா, எங்களை எல்லாரையும் நல்லபடியாக என்டர்டெயின் பண்ணதுக்கு தேங்க்யூ. உங்கள் லைஃப்பில் நீங்கள் பட்ட எல்லா கஷ்டமும் சரியாயிடணும். உங்களுக்கு மேலும் மேலும் நிறைய சக்ஸஸ் அமைகிறதுக்கு வாழ்த்துக்கள். ரெண்டாவதாக, அரோரா கிட்டேருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கிட்டேன். இன்ஃபேக்ட் நம்ம எல்லார் லைஃப்லேயும் இது கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்கூல்லாம் படிக்கிறப்போ டீச்சர்ஸ் நம்மக்கிட்ட ஒரு கொஷின் கேட்பாங்க. இந்த கொஷினுக்கு யாராச்சும் ஆன்சர் தெரியும்னா கை தூக்குங்க, ஆர் என்ன ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு. சம்டைம்ஸ் நம்மளுக்கு அந்த ஆன்சரே தெரிஞ்சிருக்கும், பட் கையை தூக்கி சொல்கிறதுக்கு ஏதோ வெக்கப்பட்டுக்கிட்டு ஏதோ ஒரு ஹெசிடேஷனோட நான் இதை சொல்லாமல் வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது சடனாக பக்கத்தில் இருக்க ஒரு பையனோ ஒரு பொண்ணோ கை தூக்கி ஆன்சர் சொல்லியிருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு நம்ம டீச்சர் ஒரு சின்ன கிஃப்ட்டை, ஒரு சாக்லேட்டை கொடுக்குறப்போ, இது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கலாமோ, இந்த ஆன்சர் நம்ம சொல்லியிருந்தா இந்த சாக்லேட் நம்ம வந்து சேர்ந்துருக்குமோ அப்படின்னு யோசித்து ரொம்ப ரெக்ரெட் பண்ணி ஃபீல் பண்ணியிருப்போம். இதையே தான் நான் அரோரா கிட்ட பார்க்குறேன். அவங்க கானா வினோத்தை மேனுப்புலேட் பண்ணி எடுக்க வச்சாங்களா இல்லைன்ற டாப்பிக்கில் நான் வரல. பட் அந்த கேஷ் பாக்ஸை ஜெனுவினாக அவங்க எடுக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய யோசித்தாங்க, எடுக்கலாமா வேண்டாமா, கை இவ்வளோ தூரம் கிட்ட போய் யோசிச்சிட்டே இருந்தாங்க. அந்த ஒரு கேப்பில் தான் கானா வினோத் வந்து அவர் தேவைக்கான காசை எடுத்துக்கிட்டு போயிட்டார். இது நம்ம லைஃபோட கனெக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா அதே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். நமக்கு சான்ஸ் கிடைக்கிறப்போ நம்ம டக்குன்னு எடுத்துருந்தோன்னா அது நமக்கு வந்து சேர்ந்துருக்கும். ஒரு சின்ன யோசனை, ஒரு சின்ன ஹெசிடேஷன், அதனால நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. அரோரா கண்ணில் அந்த சோகத்தை பார்த்தேன். சின்ன வயசில் நான் மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸை நினச்சி நான் எப்படி ஃபீல் பண்ணணும், அதே கைண்ட் ஆஃப் சோகம் கண்ணில் தெரிஞ்சுது. ஸோ நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சோன்னா உடனே அதை இறங்கி செஞ்சுருங்க. இது இப்போ பண்ணலாமா, அப்புறமா பண்ணலாமா, யாராச்சும் எதாவது யோசிப்பாங்களா, அது எதுவுமே நம்ம வந்து திங்க் பண்ணி பண்ணாமல் இருக்க வேணாம். இதை தான் நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இதை பற்றி நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புனீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.